2016 மின்னியல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. இப்ப நாங்க செய்ய போறது 2017. 2017ல ஒரு மின் சுற்று கொடுத்தோம். பாருங்க, அதுல வந்து ஒரு களம் ஈனோட். ஈனோட் மின்னியக்க விசையுடைய ஒரு களம். அது பக்கத்திலேயே ஒரு ஆர் நோட் தடை. அப்புறம் வந்துட்டு ஒரு ஆர் தடையும் இருக்குதுல. XY ஒரு எம்பியர் மானி. இதுல எக்ஸ், இதுல Y. வோல்ட்ஸ்மான் இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, ஒரு ஒன்றில் காட்டப்பட்டவாறு ஒழுங்கமைப்பை பயன்படுத்தி ஒரு ஓல்ட்ஸ்மானி விகின் அகத்தடை ஆர் நோடை துணிவதற்கு ஒரு பரிசோதனை வடிவமைக்கலாம். ஓல்ட்மானிக்கு ஒரு அகத்தடை இருக்கிறார். அந்த அகத்தடை வந்து ஆர் நோடு என்று சொல்லப்பட்டு அதை காண்றதுக்குரிய ஒரு பரிசோதனை வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பரிசோதனையை வடிவமைக்கலாம். ஈனோடானது ஒரு குறித்த அகத்தடையுடைய ஒரு களத்தின் மின்னியக்க விசையாகும். இது ஈனோடுங்கிற களத்துக்கும் அகத்தடை இருக்கிறார். ஆர்னோடானது ஒரு நிலைத்த தடையையும், ஆறானது எக்ஸிற்கும் வையிற்கும் இடையே உள்ள ஒரு தடை. ஆர்னோடு ஒரு நிலைத்த தடை, ஆறானது எக்ஸிற்கும் வையிற்கும் இடையில உள்ள தடை. அம்பியர்மானி ஏ ஆனது புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உடையது. அம்பியர்மானி லட்சியமானது ஓல்ட்மானிக்கு அகத்தடை இருக்கிறார். ஏற்பாட்டுல உரமுழக்கம் 1. ஒரு ஒன்றில் காட்டியவாறு போல்ட்ஸ்மானி XYக்கு குறுக்கு ஒடுக்கப்பட்டுள்ளது. பழமையாக ஓல்ட்ஸ்மானியானது XYக்கு குறுக்க தடைக்கு சமாந்தரமாக ஒடுக்கப்படுவது வழக்கம். ஏயில முதலாவது ஆர்கம ஆர்னோடு ஆகிய தடைகள் XY ஆகிய புள்ளிகளுக்கு குறுக்கே தோன்றும் விதத்தை காட்டுவதற்கு சுற்றின் உரிய பகுதிகளில் சுற்று குறியீடுகளை பயன்படுத்தி கீழே வரையட்டுமா. காணுங்க, இதுக்கு வந்துட்டு ஓல்ட்மானிக்கு தடை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஆர் நோடுன்னு சொல்லப்பட்டு. 4வதுல ஏபாட். இங்க வந்து எங்களுக்கு ஆர் மற்றும் ஆர் நோட தடைகளாக கருதட்டுமா. இந்த ஆரும் இந்த சிம்பிள் ஆர் நோடு தடைகளாக கருதட்டுமா. அது எவ்வாறு காட்சி அளிக்கும் XYக்கு குறுக்கே என்பதை வரையட்டுமா. இது Y, இது X, இது R. 2 தடைகளாக காட்டி, இது ஓல்ட்மானின் அகத்தடை, இது அங்க உள்ள தடை, ரெண்டுமே சமாந்தரமாக இருப்பதாக காட்டி ஒரு படத்தை திரட்டான் திரும்ப. ஒரு எவ்வாறு தோன்றும் எனப்படுகின்ற விதத்தை காட்டுவதற்கு உரிய பகுதியை சுற்று குறியீடுகளை பயன்படுத்தி கீழே வரைக. ஏபாட்டுல முதலாவது ஏபாட்டுல உரோமலக்கம் 1.
ஓகே, பிள்ளைகள் இரண்டாவது XY ஆகியவற்றுக்கு குறுக்கே சமவெளித்தடை RXY-ற்கான ஒரு கோவையை R நோட் R ஆகியவற்றின் சார்பில் எழுதட்டுமா? சமாந்தரமாக இருந்தால் சமவெளித்தடை என்ன? RXY. XY-க்கு குறுக்கே சமவெளித்தடை. X இருக்கும், இது X என்ற புள்ளி, இது Y என்ற புள்ளி. ரெண்டுக்குமே சமவெளித்தடை. இந்த R R நோடு சமாந்தரமாக. நீங்க வந்து ஒன்றின் கீழ் R நோட் எடுத்துங்க. சக ஒன்றின் கீழ் R நோட், இதுக்கு R நோட், இது R டேன். அப்போ உங்களுக்கு வளமையாக இரண்டு தடைகள் இருக்கின்றன. நீங்கள் பெருக்கு தொகையின் கீழ் கூட்டுத்தொகை இப்படி போடுவீங்க இல்லையா? R பிளஸ் R. இது இதற்குரிய சரியான முறையாக இருக்கும். சரி, அது பிரச்சனை. டீப்பர் வோல்ட்மானி இப்போது RXY-க்கு குறுக்கே தொடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. RXY-க்கு குறுக்கே வோல்ட்மானி இருக்கு. இது RXY. RXY-க்கு குறுக்கே வோல்ட்மானி இருக்கு. வோல்ட்மானி இப்போது RXY-க்கு குறுக்கே தொடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. இந்நிலைமையில் வோல்ட்மானியின் வாசிப்பு RXY-ற்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள ஒரு இலட்சிய வோல்ட்மானியாக வோல்ட்மானியால் காட்டப்படுகின்ற பெருமானத்துக்கு சமமாக இருக்கும். அதாவது பிள்ளைகள், நாங்க வந்துட்டு எங்களுக்கு இந்த R ரெண்டும் சமாந்தரமாக இருந்து அதுல சமவெளித்தடை தான் X-க்கும் Y-க்கும் குறுக்கே சமவெளித்தடை RXY என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வந்துட்டு எங்களுக்கு RXY-க்கு குறுக்கே தான் வோல்ட்மானி இணைக்கப்பட்டிருப்பதாக கருதட்டுமா? அதாவது வோல்ட்மானிக்கு இருந்த தடையை வந்து இதுக்குள்ள போட்டோம். RXY-க்குள்ளதான் R நோட் இருக்கு. RXY-ங்கிறது தனித்தடை இல்லை. RXY-ங்கிறது R மற்றும் R நோட்டு சமவெளித்தடையாக இருக்குது. அப்ப வோல்ட்மானி எங்களுக்கு இலட்சியமானது. இந்த வோல்ட்மானி அகத்தடை தான் இதுக்குள்ள கொடுத்துட்டோம். ஆகவே எங்களுக்கு இலட்சிய வோல்ட்மானி இந்த பெருமானத்துக்கு சமனாக இருக்குமா? காரணம் கேட்டிருக்கானா? முதல் விடையை நியாயப்படுத்துக. இங்க வோல்ட்மானி
அகத்தடை முடிவிலி, அதாவது அதனூடாக மின்னோட்டம் எதுவும் பாயவில்லை. எனவே அது இலட்சிய போல்ட்ஸ்மானியாக கருதப்படுகிறது. இந்த ஓல்ட்மானி இந்த தடை தான் இதுக்குள்ள போயிட்டுது. இது RXY ஓல்ட்மானி மற்றும் ஆர்ட சமவெளித்தடை என்னபடியா இது இலட்சியமானதாக. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கதைக்கலாம், நான் பதில் சொல்லுவேன். V ஆனது ஓல்ட்மானியின் வாசிப்பாகவும் I ஆனது அம்பியர்மானியினூடாக உள்ள மின்னோட்டமாகவும் இருப்பேன். ஐயிற்கான கோவையை எழுதட்டுமா? சீப்பாய் RXY இருக்கு. V சமன் IR. ஓல்ட்மானிட வாசிப்பை V என கொள்ளுங்க. அம்பியர்மானிட வாசிப்பை கெபிர்லையா சிம்பிளையா சொல்லப்பட்டு கெபிர்லை சமவெளித்தடை RXY. V சமன் எதுக்குரிய கோவையை எழுவாய் மாற்றம் சொல்றாங்க என்றால் ஐயிற்கான கோவை. RXY சமவெளித்தடை R into R0 R plus R0. ஐயிற்கான கோவை V into R plus R0 இன் கீழ் R into R0. ஐயிற்கான கோவை எழுதுங்க. ஐயிற்கான மின்னோட்டத்திற்கான கோவை எழுதுங்க. டவுட் இருந்தா கலைங்க. மின்னோட்டத்தை ஈனோட் சார்புலையும் கேட்டிருக்கலாம். அதுக்கு ஈனோட் ஆனது ஈனோடுக்கு தடை தர இல்லை. ஈனோடுக்காக தடை தர இல்லை. நம்ம வந்துட்டு ஈனோட் கேபிட்டல் ஆர் நோட் சார்புல மின்னோட்டத்தை எடுக்க இயலாது.
ஒரு சிறிய தரவு குறைவு இருக்கு. அதாவது பெரிய வெற்றிடம் அகத்தடை சொல்லியிருந்தா அப்படி எடுத்திருக்கிறான். சுற்றுக்கு வீசமனை யார் பாவிச்சிருக்கிறான்? ஓகே, பகுதி டி. டி பார்ட் ஒன்றின் கீழ் வி YH வரணுமா, ஒன்றின் கீழ் R XH வரணுமா? அப்போ வி நிகர் மாற்றம் செய்வோமா? வி கீழே ஐயின் கீழ் வி, சரியா? R பிளஸ் ஆர் நூறு கீழ் ஆர் இன்டு ஆர் இருக்கட்டும். இப்போ ஒன்றின் கீழ் பி, சாரி, ஐயின் கீழ் பி YH வரணும். ஐயின் கீழ் பி YH இதுதால விரிச்சால் ஆறு ஆறு மாறு வெட்டுப்பட்டு இதை இதால விரிச்சால் ஆறு நூறு விட்டு ஐயின் கீழ் பிய நாங்க வந்துட்டு YH ஒன்று அவங்க சொன்ன மாதிரி பன்னோவா ஆறு ஐயின் கீழ் பிய YH அறமாயி இது படிக்கிறது, இது வந்து படிக்கிறது. அவன் சொன்ன மாதிரி வரைப்புக்குரிய முறையில செட் பண்ணுங்க. வரைப்புக்குரிய முறையில செட் பண்ணுங்க. சார் y சமன் mx என்ற சமன்பாடு இருக்கேடா? சமன்பாட்டை அடுக்க சொல்றீங்க. அவங்க வந்துட்டு இப்படித்தானே குறிப்பிட்ட கணியத்தை தான் அடுக்க சொல்றாங்க. அவங்க 1/6 தான் எக்ஸெட்ல எடுக்கட்டா. அப்படி எடுக்கும்போது இங்க ஒரு பிளஸ் இருக்கிறபடியால வெட்டுக்கொண்டு கண்டிப்பா வரும் தானே. வெட்டுக்கொண்டு கண்டிப்பா வரும். வரைவுக்கு இருக்கட்டுமா? எக்ஸெட்ல 1/6 அழகு கூட மறக்கவான O மைனஸ் 1 YHல ஐயின் கீழ் B. ஐயின் கீழ் B என்றால் தடையா? இன்னொரு ஒன்றின் கீழ் 6 இது தடையா? O மைனஸ் 1 இது தடையா? ஒன்றின் கீழ் 6 ஒன்றின் கீழ் 6 O மைனஸ் y சமன் mx பிளஸ் அவங்க எதிர்பார்த்த வரைபடங்கள் வரைபடங்கள் அவங்க சொல்றதுதான் எங்களுக்கு எக்ஸிக்கு மாற்றணும். சில கேள்வியில சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம யோசிச்சு போகணும். இதுக்கு வந்துட்டு என்னத்தை மாத்தலாம் நம்ம யோசிச்சு போகணும். சில கேள்வியில சொல்லுவான், சில கேள்வியில சொல்ல மாட்டேன். சில கேள்வியில எக்ஸிட்ல என்ன கணியத்தடுங்கன்னு சொல்ல வையத்து சொல்ல மாற்றப்படுகின்ற கணியம் எக்ஸிட்ல இருக்கு. மாற்றப்படுகின்ற கணியம் எக்ஸிட்ல இருக்கும். அது சார்பாக மாறுகின்ற கணியம் பையச்சு. எழுதி கொள்ளுங்க, வரைப்பு வரைப்பு அளவுகள் போட மறக்காதீங்க. இங்க இந்த உற்பத்தி புள்ளியில 0,0 0,0 போடுது. சரி,
ABCDEF பகுதி F பார்ட் F பகுதியை பாருங்க பிள்ளைகள். ஆர்னோடையும் வரைவிலிருந்து பிரித்தெடுத்த உரிய தகவலையும் தொடர்படுத்தும் ஒரு கோவை. ஆர்னோட அதாவது அகத்தடைய வந்துட்டு வரைவுல எதுல இருந்து காணலாம்? வெட்டுத்துண்டு. கோவை எழுதணுமா? வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு சமன் உண்டின் கீழ் ஆர்னோடு. அப்படி எழுதினா போதும். தொடர்படுத்தும் ஆர்னோட எழுவாய் மாற்றம் செய்ய வேண்டுமா? வெட்டுத்துண்டு தொடர்படுத்தும் கோவை வெட்டுத்துண்டு சமன் ஒன்று அவ்வளவு எழுதினா போதும். அவ்வளவு எழுதினால் போதும். FG பகுதி G என்ன சொல்றாங்கன்றால் நீர் ஆய்வுக்கூடத்தில் ஒரு பரிசோதனையை செய்து மேலே ஈல் குறிப்பிட்ட வரைவை வரையுமாறு கேட்கப்பட்டால் ஆறுக்காக பயன்படுத்தப்படுகின்ற உருப்படி வரைவுகிறதுக்கு ஆறுட பெருமானம் தேவை. ஆற மாத்தோணும். எக்ஸிட்ல ஆறு இருக்கிறபடியால ஆற மாத்தோணும். இதுக்கு வந்துட்டு பருமன் தேவைன்னு சொன்னா எந்த மாறும் தடையை பயன்படுத்தணும்? பருமன் தேவை. வரைவுகிறதுக்கு பருமன் தேவை. பருமன் தேவைன்னு சொன்னா எந்த மாறும் தடையை பயன்படுத்தணும்? நேற்று விளங்கப்படுத்தினேன். தடைப்பெட்டி எனப்படுகின்ற மாறும் தடைதான் பொருத்தமானது. தடையின் பருமனை அறிந்து கொள்ள முடியும். ஜிக்கு புறவு H ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் இப்போது தடை ஆர்னோடு அகற்றப்படுகின்றது என பொருள். ஆர்னோடு எந்த ஆர்னோடு? ஆர்னோடு 1000 ஓம் என கொள்க. பின்வரும் ஒன்றளவின் பலன்களை கருதுக. முட வாசிப்பர்ல வந்துட்டு ஆர்னோடு அகற்றப்படுகின்றதுன்னு கொள்க. அதுல கேபிட்டல் ஆர்னோடு இருக்கா, சிம்பிள் ஆர்னோடு இருக்கா? கேபிட்டல் ஆர்னோடு. கேபிட்டல் ஆர்னோடு அகற்றப்படுகின்றது அப்படியா இருக்கு? ஓ சார். 1000 ஓம்ங்கிறது சிம்பிள் ஆர்னோடு. அப்படின்னா கேபிட்டல் ஆர்னோடு இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. பின்வரும் ஓல்டளவுகளின் பருமன்களை கருதுக. ஓல்ட்மானியின் வாசிப்பு B1 சுற்றிலிருந்து ஓல்ட்மானி அகற்றப்பட்டதும் XYக்கு குறுக்கே பிறப்பிக்கப்படும் ஓல்டளவு B2 10 மெகா ஓம் இலட்சிய ஓல்ட்மானி இணைக்கப்பட்டால் வாசிப்பு V3 E0 V1 V2 V3 ஆகியவற்றின் சார்பில் எழுதட்டுமா? ஓகே. H பகுதி இல்ல எங்கள் வெற்றி ஒன்று இருக்கு. இந்த வெற்றியை பொறுத்தளவுல எங்களுக்கு ஆர் தடை இருக்கு. இப்ப வந்து எங்களுக்கு ஓல்ட்மானி ஒன்று இணைக்கப்படுது. இங்க ஓல்ட்மானி ஒன்று இணைக்கப்படுது. கவனிங்க, எங்களுக்கு இந்த வெற்றி ஈனோட் வந்து அகத்தடைய ஒன்று. அப்போ எங்களுக்கு
வோல்ட் மானில வாசிப்பு V1 V2 V3. கவனிங்க, எங்களுக்கு வந்துட்டு இது ஈனோடு சொன்னாரு, வெற்றி ஈனோடு என்றால் இந்த வெற்றிக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு V உங்களுக்கு ஈனோடா இருக்குமா? நான் சொல்ற விளங்குதான் உங்களுக்கு நல்ல கருத்துலண்டா. வெற்றிட அகத்தடை வெற்றிக்கு வந்துட்டு ஈனோட் களம் ஈனோட் மின்னியக்க விசையுடைய இந்த வெற்றிக்கு வந்துட்டு அகத்தடை இந்த வெற்றிலிருந்து கரண்ட் எடுக்கப்படுக வெற்றிட முனைகளுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு V இருக்குமா? வெற்றிட முனைகளுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு V இருக்கும். ஈனோடு இருக்குமா? திருப்பி கேட்கிறேன், வெற்றிக்கு அகத்தடை இருக்குதாங்க. கேள்வி வளங்கள் வெற்றிக்கு அகத்தடை இருக்குது சரியா? இந்த வெற்றிட முனைகளுக்கு குறுக்கே XYக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு ஈனோடாக இருக்குமா அல்லது அதை விட கூட இருக்குமா குறையாது? XYக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு எங்களுக்கு ஈனோட விட கூட இருக்குமா குறையாது? ஈனோட இருக்கும் விளங்கல. சொல்லுங்க. கூட இருக்கும். ஏன் கூட இருக்கு? என்ன பாருங்க, இது மின்னிறக்கமடையும் வெற்றியா மின்னேற்றமடையும் வெற்றியா? மின்னிறக்கமடையும் மின்னிறக்கமடையும் வெற்றிக்கு களத்தின் முடிவிடங்களுக்கு குறிக்க அழுத்த வேறுபாட்டு சமன்பாடு என்ன? E minus IR. வெரி குட். இங்கு களத்தின் முடிவிடங்களுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடானது E minus IR. அப்போ அந்த E minus இந்த Vx5 களத்தின் முடிவிடங்களுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு ஈனோட விட பெருசா சின்னதா? ரெண்டுல எது பெருசு? ஈனோட் பெருசு. ஈனோட் பெருசு. வெரி குட். அப்ப உங்களுக்கு வந்து விளங்கணும், உங்களுக்கு மின்னோட்டம் ஒன்று எடுக்கப்பட்டா விநியோக விசை குறையும். ஆகவே களத்தின் முடிவிடங்களுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஈனோட குறைவாக. அப்ப உங்களுக்கு ஏறு வரிசைப்படுத்த சொல்றாங்க, 4 அழுத்தங்களை தரவரிசைப்படுத்தட்டுமா? 4 அழுத்தங்களை தரவரிசைப்படுத்தட்டுமா? எப்படியுமே ஈனோட் தான் பெருசு. கீழே ஈனோட் தான் பெருசு. அடுத்தடுத்த அழுத்தங்களை போடும். சரி, முதலாவது ஓட்மானின் வாசிப்பு V1 என்று சொல்லப்படுவது எப்ப என்று பார்த்துக்குவோம். அதாவது ஆறும் ஆறுனோடும் இருக்கப்படும். ஆறும் ஆறுனோடும் இருக்கு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு இரண்டாவதுல சுற்றிலிருந்து ஓல்ட்மானி அகற்றப்பட்டதும் ஓல்ட்மானிய எடுத்தாங்கண்டா ஆறு மட்டும் இருக்கு. ஓல்ட்மானிய போட்டாங்கண்டா ஆறுனோடும் வரும். சரியா? இது ஓல்ட்மானிய அகற்றல். சரிதானே? இப்போ நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு சுற்றுல சமவெளித்தடை ஓல்ட்மானிய போட்டா அதிகமா கலட்டினா அதிகம்? கேட்டது இல்லைங்களா? சுற்றில் உள்ள சமவெளித்தடை ஓல்ட்மானி இணைச்சிருந்தா அதிகமா கலட்டினா அதிகம்? கலட்டினா ஆறு மட்டும் இருக்கு. தடைய ஓல்ட்மானி இணைச்சா சமாந்தரமா ஒரு தடை வருது ஆறு. ஒரு சுற்றுல சமாந்தரமாக தடைகளை இணைப்பதால் சமவெளித்தடை கூடுமா குறையும்? சமாந்தரமாக தடை வந்தா சமவெளித்தடை கூடுமா குறையுமா? குறையும். அப்போ எங்களுக்கு வந்துட்டு இந்த ஆரோட ஆர்னோடு இருந்தால் எங்களுக்கு ஓல்ட்மானி இருந்தா சமவெளித்தடை குறைய. சமவெளித்தடை குறைய என்று சொன்னா
எடுக்கப்படுற மின்னோட்டம் அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கு. கூட மின்னோட்டம் வரும். இந்த அடுத்த V1 V2 ஒப்படைக்க இது உங்களுக்கு சொல்லிட்டேன். இது முதலாவது விட முதலாவது விளக்கம் ஈனோட் தான் பெருசு. எப்படியுமே வெற்றில இருந்து மின்னோட்டம் எடுக்கப்பட்ட அடுத்த வேறுபாடு ஓல்ட் மானிய வாசிப்பு குறைய ஈனோட் தான் எல்லா விடையும் பெருசுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு பிறகு V1 V2 V3 எப்படி ஓர்டர்ல வரும்னு நாங்க விளங்கப்படுத்தோம். ரெண்டாவது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா V1ஐயும் V2ஐயும் நான் விளங்கப்படுத்துறேன். V1 V2 வாசிப்புகளை பத்தி விளங்கப்படுத்துறேன். நீங்க சொல்லுங்க V1 உங்களுக்கு ஆறும் ஆறும் இருக்கு. ஆறும் ஆறும் இருக்கு. இங்க ஆர் மட்டும் இருக்கு. பாருங்க V2க்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சுற்றிலிருந்து வோல்ட் மானி அகற்றப்பட்டது. ஆர் மட்டும் இருக்கு. அப்ப எங்களுக்கு I1 கூடயா I2 கூடயா? I2 கூட வருமா? இது வோல்ட் மானி இல்லாத சந்தர்ப்பம். வோல்ட் மானி இல்லாத சந்தர்ப்பத்துல ஆர் மட்டும்தான் இருக்கு. இது வோல்ட் மானி உள்ள சந்தர்ப்பம் சமவெளி தடை குறையும். வோல்ட் மானி இல்லாத சந்தர்ப்பத்தில் சமவெளி தடை கூட. வோல்ட் மானி இல்லாத சந்தர்ப்பத்தில் சமவெளி தடை கூட. இப்ப சொல்லுங்க I1 கூடயா I2 கூட? I1 ஆறும் ஆறும் சமாந்தரம். வோல்ட் மானி இருக்கும் போதும் ஆர் மட்டும். நீங்க சொல்லுங்க ஆர் பிளஸ் ஆர் நோட் சமவெளி தடை எங்களுக்கு உயர்வா ஆர் உயர்வா? ரெண்டுல எது பெருசு? ஆர். இது ரெண்டுலயும் எது பெருசு சமவெளி தடையில? ஆர். எனவே I1 I2ல எது பெருசு? I1 I2ல எது பெருசு? I1 I1 பெருசு. I1 பெருசு. வெரி குட். அறிவா கவனிக்கணும். B1க்கு நான் போடுறேன் E மைனஸ் I1 R. E நோட் R. B2 சமன் E நோட் மைனஸ் I2 R. நீங்க சொல்லுங்க I1 பெருசுன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்களா V1 பெருசா V2 பெருசா? V1 பெருசா V2 பெருசா? அவசரப்படாம சொல்லுங்க. V1 பெருசு. ஏன் V1 பெருசு? இங்க மின்னோட்டம் உயரும். கழிக்கப்படுற பெருமானம் அதிகம். கூட கழிப்படும் குறையது. இங்க எங்களுக்கு மின்னோட்டம் குறைய, இந்த தடை மட்டும் இருக்க போல மின்னோட்டம் குறைய. மின்னோட்டம் குறைவா இருந்தா அதுக்கு அழுத்த வீழ்ச்சி குறைய. அப்ப V1 V2 V3 ஒன்று இருக்கு போல. அத வாசிக்கலே. V3 ஒரு அகத்தடை 10 மெகா ஓம். மெகாவோட எத்தனை பிள்ளை? மெகாவோட எத்தனை? ஒரு பல்மானி ஒன்று நினைக்கிறாங்க. வாசிப்பு V3. எங்களுக்கு இலட்சிய வோல்ட் மானினா என்ன? இலட்சிய வோல்ட் மானினா என்ன? தடை முடிவில். தடை முடிவில்.
அப்போ 10 மெகா ஓம்னு சொன்னா கிட்டத்தட்ட இலட்சியம் என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஈனோட V3 அடுத்து கொடுத்துருவோம். பிள்ளைகள் வீடியோ வருதா? கவனிங்க, V3 செய்ய போறேன். வருதா? வீடியோ வருதா? சவுண்ட் வருதா? ஓ சார் வர ஒரு அகத்தடை 10 மெகா ஓம் உடைய ஒரு விளக்க பல்மானி இப்போது XYக்கு குறுக்கே கொடுக்கப்பட்டால் பல்மானியின் வாசிப்பு ரைட். சரி, பிள்ளைகள் கவனிங்க. இதுல வந்து ஒரு வசனமா எழுதினாத்தான் இந்த விஷயங்கள் வழங்குமா? ஒரு முக்கியமான விஷயம், நல்ல ஒரு கேள்வி. அடுத்த வேறுபாடு ஒப்பிட சொல்லிட்டாங்க. இதை வசனமா எழுதினாத்தான் வழங்கும். இந்த சுற்றெல்லாம் கீற தேவையில்லை. நான் வசனமா சொல்றேன், நீங்க எழுதி கொடுங்க. சரியா? முதலாவது போய் கதைக்கிறது கண்டினியூவா வருதா? கவரேஜ் இஷ்யூவா இருக்கு, பரவாயில்ல. இந்த H பார்ட்ல என்ன அடுத்த வேறுபாடு V1, V2, V3 மற்றும் ஈனோட எப்படி ஒப்பிடுறங்கிறத நான் வசனமா சொல்றேன். எழுதி கொடுங்க. முதலாவது போய் ஒரு விளக்க உரையமா எழுதி கொடுங்க. முதலாவது போய் இங்கு இங்கு மின்கலத்திற்கு இங்கு மின்கலத்திற்கு அகத்தடை உண்டு. இங்கு மின்கலத்திற்கு அகத்தடை உண்டு.
எனவே களத்திலிருந்து மின்னோட்டம் எடுக்கப்படுகையில் களத்தின் முடிவிடங்களுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு களத்தின் முடிவிடங்களுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு கண்டிப்பாக ஈனோடிலும் குறைவாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஈனோடிலும் குறைவாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஈனோடிலும் குறைவாக இருக்க வேண்டும். காரணம் இங்கு அகத்தடையில் ஒரு அழுத்த வீழ்ச்சி ஏற்படுவதாகும். அகத்தடையில் ஒரு அழுத்த வீழ்ச்சி ஏற்படுவதாகும். இதை மட்டும் எழுதுங்க. Vxy சமன் E0 மைனஸ் IR. Vxy எப்படியுமே குறையும். இது அகத்தடை காரணமாக அழுத்த வீழ்ச்சி. அகத்தடை காரணமாக அழுத்த வீழ்ச்சி. கண்டிப்பா ஈனோட் பெருசு. ஈனோட் பெருசுங்கிற முடிவுக்கு வருவோம். அடுத்த போய் வோல்ட்மானி ஒன்று அடுத்த போய் எழுதுங்க. வோல்ட்மானி ஒன்று இணைக்கப்படாத சந்தர்ப்பத்தில் வோல்ட்மானி ஒன்று இணைக்கப்படாத சந்தர்ப்பத்தில் சுற்றில் உள்ள மொத்த தடை உயர்வண்டு வருமா இழிவண்டு வருமா? வோல்ட்மானி இல்லாட்டி சமவெளி தடை உயர்வு வண்டு வருமா இழிவண்டு வருமா? வோல்ட்மானி அகற்றப்படுகிறது இல்லாவிடு சுற்றிலுள்ள மொத்த தடை உயர்வண்டு வருமா இழிவண்டு வருமா? உயர்வு. விளங்கல. உயர்வு. சுற்றிலுள்ள மொத்த தடை உயர்வு. எனவே மின்னோட்டம் இழிவாகும். எனவே மின்னோட்டம் இழிவாகும். ஆகவே
ஆகவே ஓல்ட்மானியின் முடிவிடங்களுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு இதழ்வோம். எழுதும் V1 V2 ஒப்பிட்டு கிடக்கு. இதை எழுதும். இது சமாளித்தடை R நோடு இருக்கிற பொழுது இது R இருக்கிற பொழுது எழுதி கொள்ளுங்க. V1 சின்னது என்று காட்டுங்க. இது ஓல்ட்மானி அகற்றப்பட்டது. இது அகற்றப்படும். சரி, இப்ப V3க்கு வருவோம். V3க்கு வருவோம். V1 சின்னன்னு விளங்கிட்டு V2 V3 ஒப்பிடுவோம். V2 மற்றும் V3 கவனிங்க. இதுலயும் ஓல்ட்மானி இருக்கு, இதுலயும் ஓல்ட்மானி இருக்கு, இதுலயும் ஓல்ட்மானி இருக்கு, இதுலயும் ஓல்ட்மானி இருக்கு. இதுல தடைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஓல்ட்மானி 1000 ஓம். இதுல தடைக்கு பக்கத்துல இருக்கிற ஓல்ட்மானி 10 மெகா ஓம். ஓகே, V2 V3 நம்ம ஒப்பிடும் போது எங்களுக்கு எது சமாள தடை கூட? சார் V2 சந்தர்ப்பத்துல வோல்ட்மான் இல்ல தானே? சாரி, V1 என்ன ஓல்ட்மானி அகற்றப்பட்டது. V1 ஒப்பிட்டுட்டோம். சோ V2 எடுத்துக்கொள்வோம். ஓல்ட்மானி இல்ல. இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிடுவோமே. இந்த V2 V3ல எங்களுக்கு எதுக்கு சமாளித்தடை கூட? இதுக்கு கூடயா இதுக்கு கூடயா? சமாந்தரமா தடை வந்த சமாளித்தடை கூடயா வராட்டி கூடயா? சொல்லுங்க. வராட்டி தான். சமாந்தரமா தடை இருந்தா சமாளித்தடை கூடயா இப்ப கூடயா?
எதுல கூட? வராட்டி கூட. தடை இங்க கூட, இங்க குறைய. மின்னோட்டம் வந்து குறைய, இங்க கூட. மின்னோட்டம் கூடன்னு சொன்னா அழுத்த விரயம் கூட போகும், அழுத்த வேறுபாடு குறையும். IR அழுத்த விரயம் கூட, அழுத்த விரயம் குறையும். ஆகவே அழுத்த வேறுபாடு V2 கூட. நாங்க கடைசியாக எல்லாத்தையும் ஒப்பற்றுவோம். கவனிங்க, எங்களுக்கு வெற்றிட மின்னியக்க விசை எல்லாத்த விடையும் கூட. ரெண்டாவது எங்களுக்கு V2 கூட. V3 V1ல வந்துட்டு எங்களுக்கு V3 வந்து 10 மெகா ஓம்ஸ் சேர்க்கிறதால வருது. V1 வந்து 1000 மெகா ஓம்ஸ் சேர்க்கிறதால வருது. எங்களுக்கு 10 மெகா ஓம்ஸ் சேர்க்கிறதும் 1000 மெகா ஓம்ஸ் சேர்க்கிறதும் இலட்சியமானது 10 மெகா ஓம்ஸ். 10 மெகா ஓம் வோல்ட்மானி இணைத்தல், 1000 ஓம் வோல்ட்மானி இணைத்தல். எது இலட்சியமானது? 10 மெகா ஓம் வோல்ட்மானி இலட்சியமானதா, 1000 ஓம் வோல்ட்மானி இலட்சியமானதா? 10 மெகா ஓம். 10 மெகா ஓம். இலட்சியமானதுன்னு சொன்னா மின்னோட்டம் குறைவா போகும். ஆகவே அதுக்கு ரெண்டுலையும் எங்களுக்கு வந்து மின்னிறக்கமான வெற்றிட அழுத்த வேறுபாடை கிட்டத்தட்ட காட்டுவது V3. வோல்ட்மானி இல்லாத நிலை. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் கேட்கும் போதுதான் உங்களுடைய விஷயங்கள் இன்னும் கிளியர் ஆகும். ஏறத்தாழ இலட்சியம், ஏறத்தாழ இலட்சியம் வோல்ட்மானி. இது இலட்சியமற்றது. இலட்சியமற்றது. இந்த விளக்கங்களை தெரிய வச்சுக்கணும். extremely sorry for this. The coverage issue இருக்கு, சரியான coverage issue இருக்கு. கண்டினியூட்டி இல்லாம இருக்கு கிளாஸ். உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் விளையாட்டு தெரியல, பட் கடன் ட்ரபிளா இருக்கு இந்த கவரேஜ் பிரச்சனை. மூலப்பொருள் எப்படி தெரியா, பட் இங்க கவரேஜ் இல்லாதபடியால இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. டவுட்டை கேளுங்க. இந்த ஓடர் எழுதி வச்சு டவுட்டை கேளுங்க. எதையாவது ஒப்புறத்துல டவுட் இருக்குதா? இந்த ஓட்டல ஒப்பட்டத்துல டவுட் இருந்தா கேளுங்க. திருப்பி இருக்கா சொல்றேன். நிறைய கவரேஜ் இஷ்யூவா இருக்குது. நான் சொல்ல வந்த விஷயம் கண்டினியூவா வழங்கப்படுத்தினா தான் அது விளங்கும். இப்படி அங்கேஞ்சு விளங்கினா விளங்காது. பாருங்க, மின்னிறக்கம் அடையாட்டி களத்திர மின்னியக்க விசை ஈனோடு. சரிதானே? எங்களுக்கு வந்து களத்திர மின்னியக்க விசை ஈனோடு என்றபடியால அது உயர்வாக இருக்கு. மின்னோட்டம் எடுக்கப்படவே இல்லை. மத்த எல்லாமே எங்களுக்கு மின்னோட்டம் எடுக்கப்படுற சந்தர்ப்பம்.
மத்த மூன்றுலையும் வந்து சமவெளித்தடையை நாங்க பார்க்கணும். எங்களுக்கு வந்துட்டு V2 பொறுத்தளவுல வந்துட்டு வோல்ட்மானியை அகற்றிட்டோம். அப்ப உங்களுக்கு R மட்டும்தான் இருக்கு. தடை உயர்வா இருக்கு. தடை உயர்வா இருந்தா மின்னோட்டம் குறைவா இருக்கும். ஆகவே அழுத்த வீழ்ச்சி குறைவா இருக்கும். கிட்டத்தட்ட இதோட காட்டும். V2 2 போட்டேன். V3 V1ல வோல்ட்மானி இருக்கு. அதுல இவங்களுக்கு வந்து இலட்சிய நடத்தையை காற்ற வோல்ட்மானி 10 மெகா ஓம் வோல்ட்மானி. இது வந்து 1000 ஓம் வோல்ட்மானி. 1000 ஓமை விட 10 மெகா ஓம் வோல்ட்மானி இலட்சிய நடத்தையை காட்டும். சொல்ல போனா அதால ஒரு மின்னோட்டம் குறைவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ரெண்டுலையுமே இந்த வோல்ட்மானி இணைக்கும் போதுதான் V3 ஆனது கிட்டத்தட்ட ஈனோட் பெருமானத்துக்கு சமனா இருக்கிறது. களத்தின் முடிவிடங்கள் எப்படி களத்து வேறுபாட்டுக்கு சமனா இருக்கலாம். அதான் இதுக்குரிய விளக்கம். சரியா? ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு இதுல கொஞ்சம் டைம் போயிட்டு 2017. ஓகே, தொடர்ந்து நாங்க பேசுவோம். நாளைக்கு நாளைக்கு எக்ஸாம் ஒன்று இருக்கு உங்களுக்கு. 47வது எக்ஸாம் நடந்துட்டு, ஸோ 48வது எக்ஸாம் நடக்கும். எலக்ட்ரிசிட்டி நடக்கும். 8.1 படிச்சுட்டு வாங்க. 8.1 உங்களுக்கு தெரியும். V7IR நார்மலா எங்களுக்கு ஓற்றளவு சமவெளி தடையை காண்றது, அழுத்த வேறுபாடு காண்றது ஓமி விதியை பாதிக்கிறது. 8.1 மட்டும் படிச்சுட்டு வாங்க. 8.2ல எடுக்க மாட்டேன். நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு 6:30க்கு நடக்கும். அப்படி இல்லாட்டி 7க்கு நடக்கும். 8.1ல வந்துட்டு உங்களுக்கு 8.2 வந்து மின்வலு மின்சக்தி, அதாவது P7VIT கிலோவாட் மணித்தியாலம் அதுகள் தான் எங்களுக்கு 8.2. அந்த நீங்க வந்துட்டு 8.1 மட்டும் படிங்க. சமவெளி தடையை காண்றது, ஓமின் விதியை காண்றது, புள்ளி அழுத்தம் காண்றது, அழுத்தத்தை பிரிக்கிறது, அழுத்த வேறுபாட்டை காண்றது, I7NAVE I7QOT மின் கடத்தாறு மின் கடத்து திறன், தடைத்திறன், தற்றடை அதுகளை மட்டும் படிச்சுட்டு வாங்க. சரியா? 8.1 மட்டும் தியரியா படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஒரு எக்ஸாம் வைப்போம். 2003 MCQவையும் செய்து முடிங்க. சரிதானே? தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே கிளாஸ் முடியுது போகலாம்.